வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த லிட்டில் சாம்ப்ஸ்ல இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு கிட்டான அபிஷேகா மேல தான் இப்போ மொத்த லைம் லைட்டும் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கோல்டன் ஷவர் ஆகட்டும், இல்ல ஜட்ஜஸ் கிட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், கெஸ்ட் கிட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் அதிக அளவுல வாங்கிட்டு வர்றது நம்ம அபிஷேகா தான். அந்த வகையில இப்போ லாஸ்ட்டா டெடிகேஷன் ரவுண்ட்ல நடந்த அந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகி, இப்போ வந்து மௌனராகம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று போயிட்டுருக்கு. இதில இப்போ ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா, அதில அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ காட்டல அப்படின்னாலும், அபிஷேகாவோட அந்த பாடலுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்க பாடின பாடல் தான் இன்னைக்கு ரொம்பவும் வைரலா போயிட்டுருக்கு. அததான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே ஒரு பாட்டுக்கு ஒரு தடவை கோல்டன் ஷவர் வாங்கினா பரவாயில்ல. பட் பாடின 6 பாட்டுக்குமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸே மிரண்டு போற அளவுக்கு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சாரே தன்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்ல பாடுறதுக்கு வாய்ப்பையே லைவ்ல கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பாண்டியராஜன் சார் ஆகட்டும், சோனியா மேம் ஆகட்டும், வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு கிஃப்ட்டை வந்து அபிஷேகாவுக்கு கொடுத்தாங்க. லாஸ்டா நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பர்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சொல்லப்போனால் அபிஷேகா விட ரொம்ப நல்லாவே சுமன்ராஜ் ஆகட்டும், வர்ஜா ஆகட்டும், மகதி ஆகட்டும் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவன் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, சுமன்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தங்கமயில் கொடுக்குற அந்த 1 கிராம் கோல்டை சுமன்ராஜுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சுமன்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்பா இருந்தது. அதனாலேயே ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் கொடுக்குற கிஃப்ட் அப்படிங்கிறது சேனல் சார்பாக உனக்கு கொடுக்கறது. ஆனால் இந்த தடவை நீ பாடின பாட்டை கேட்டு எனக்கு அவ்வளோ சூப்பர்பா இருந்துச்சு, அப்படியே உண்மையிலேயே ஃபென்டாபிளஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ப்ரெசன்டேஷனை வந்து சுமன்ராஜுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதாவது அந்த அளவுக்கு சுமன்ராஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பிடிச்சி போயிருந்தா அவர் கோல்டு ப்ரெசன்டேஷனை அவரே வந்து கொடுத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து ரொம்ப ஒரு புவர் கிட் தான் சுமன்ராஜும். அந்த வகையில் சுமன்ராஜ் வந்து அபிஷேகாவோட சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் டெடிகேஷன் ரவுண்டில் அவருக்கு வந்து அந்த கோல்டு கிஃப்ட்டை வந்து ஸ்ரீனிவாஸ் சாரே ப்ரெசென்ட் பண்ணார். இந்த வகையில் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்களுடைய அதாவது அபிஷேகாவோட பாடல் ப்ரமோலையும் வரல, டெடிகேஷன் ரவுண்ட்லையும் வரல அப்படிங்கிறது பெரியவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போச்சு. அந்த வகையில் தன்னுடைய பாடலை அம்மாக்காக டெடிகேட் பண்ணி ரொம்ப சூப்பர்பாக பாடினாங்க. ஆனால் அவங்கள விட சுமன் ராஜா இருக்கட்டும், இல்லை வர்ஷாவாகட்டும் ரொம்ப சூப்பர்பாக அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால அந்த வாரம் தங்கமயில் கொடுக்குற அந்த ஸ்பான்சர் கிஃப்ட் வந்து சுமன் ராஜுக்கு போயிடுச்சு. இந்த வகையில் மறுபடியும் அபிஷேகா வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா குத்து சாங்கில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம அபிஷேகா இப்போ வந்து மௌனராகம் சுற்றுல எஸ்பிபி சார் பாடின பாடல்களை பாடி எல்லாரையுமே வியக்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா நீ பாடின பாட்டு எல்லாருக்குமே ரொம்பவும் சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்ல முடியாது, எனக்கு வந்து ஒரு மாதிரி உள்ள எமோஷ்னலாகவுமே ஆச்சு. நான் வந்து ஒவ்வொரு தடவையும் உன் பாடலில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்குவேன். ஆனால் ஒரு தடவையும் நீ என்ன சீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நம்ம அபிஷேகா கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நிறைய டைம் கோல்டன் ஷவர் வாங்கினவங்க ஏன்னா ஜட்ஜஸ் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா லாஸ்ட்டாக சரிகமப்பா ஜூனியர் இல்லை சீனியர் எல்லாத்துலேயுமே பவித்ராவாகட்டும் இல்லை சபேசன் ஆகட்டும் நிறைய பேர் வந்து நிறைய தடவை கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இனியாவை விட அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பவித்ரா வந்து அந்த இதோட டைட்டில் வின்னர் ஆனாங்க. அந்த வகையில் இந்த சீசனோட அதிகமான கோல்டன் ஷவர் வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம அபிஷேகா தான். அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப சூப்பர்பாக ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதாவது அவங்க ஒரு ஜோனரில் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த அந்த டெட்லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சுற்றுல என்னால் எல்லா ஜோனர்லையும் பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஜட்ஜஸுக்கே நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஏன்னா அபிஷேகாவால் இந்த பாட்டு தான் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு வரை
வரையறைக்குள்ள இருந்த அந்த விஷயத்த உடைச்சிட்டு, இப்போ அபிஷேகா வந்து மௌனராகம் சுற்றுல பாடின சாங் வந்து ரொம்பவும் வைரலா போயிட்டுருக்கு. அத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸோட அந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து எல்லா ஜோனர்லயும் நல்லா பாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஏதாவது ஒரு ஜோனல்ல வீக்கா இருந்தா கூட அத ஈஸியா அவங்க பிரெடிக்ட் பண்ணிருவாங்க. இந்த ஒரே விஷயத்தினால தான் லாஸ்ட் சூப்பர் சிங்கர் சீசன் 11ல வந்து சரண்ராஜ் வந்து ரன்னர் அப் ஆயி, நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக்கில் வந்து எல்லா ஜோனர்லயுமே சூப்பரா பாடக்கூடியவர். ஆனா நம்ம சரண் ராஜா இளையராஜா சாங்ஸ், ஆனா குத்து சாங்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த இதுல வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கக்கூடியவரு. அந்த வகையில அந்த சின்ன விஷயம் வந்து மேபி ஜட்ஜஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆனதுனால கூட அவரு ரன்னர் அப் ஆயிருக்கலாம். ஆனா அந்த வகையில எந்த வரையறைக்குள்ளுமே நம்ம அபிஷேகாவ கொண்டு வர முடியாத அளவுக்கு மெலடி சாங்கா ஆகட்டும், இல்ல குத்து சாங்கா ஆகட்டும் ரொம்ப சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில அபிஷேகா ஃபைனலிஸ்ட் ஆகுறது, இல்ல டாப் 5ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறது அப்படிங்கிற எல்லா கேட்டகரிக்குமே வந்துட்டாங்க. இந்த வகையில மத்த குழந்தைங்களும் ஈக்குவல் காம்படிஷன் குடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. சுமன் ராஜா இருக்கட்டும், இல்ல மத்த குழந்தைங்களா இருக்கட்டும், அதுவும் ஸ்ரேயா ஸ்ரீராம் பாடின பாட்டுக்கு குடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் அதாவது நம்ம ஸ்நேகன் கெஸ்ட்டா வந்திருக்காருல்ல, அவரே வந்து இறங்கி வந்து ரொம்ப சூப்பர்பா பாடுனீங்க. என்னால நம்பவே முடியல. இந்த இந்த வயசுல குழந்தைங்களுக்கு இருக்கிற இந்த டேலண்ட்ட பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லயே அவங்கள நெறைய புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸே வந்து ஆடி போற அளவுக்கு ஸ்ரேயா ஸ்ரீராமோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து நடிகை சமந்தா வந்து கீர்த்தி சுரேஷ் பத்தி சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பேசுபொருளா போயிட்டுருக்கு. கீர்த்தி மாரி ஒரு ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்தா, நீங்க வந்து தொட முடியாத விஷயத்த கூட ஈஸியா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா, நைட்டு 2 மணிக்கு கூட அவ கால் பண்ணி அதே எனர்ஜில பேசுவா. எனக்கு சில டைம் வந்து ஆச்சரியமா இருக்கும். ஆனா, மத்தவங்கலாம் சொல்லுவாங்க, இப்ப செலிபிரிட்டீஸ்னா குடிப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, கிளப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் 200% சொல்லுவேன். கீர்த்தி வந்து குடிக்க மாட்டா. கீர்த்திக்கு குடிப்பழக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க ஃபேமிலியே ரொம்பவும் ட்ரெடிஷனலான ஃபேமிலி. அவளுக்கு அந்த பழக்கம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் கூட கிடையவே கிடையாது. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் மாரி ஒரு என்துவான, ஜாலியான, ஃபன்னான பெர்சன உங்களால பார்க்கவே முடியாது. அவ எவ்ளோ சீரியஸான கண்டிஷன்லயும் ஈஸியா நம்மள கலாய்ச்சு விட்டுருவா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அவகிட்ட பேச ஆரம்பிச்சீங்கனாலும், ஈஸியா நம்மள ஃபன் பண்ணி விட்டுருவா. அப்படியே அந்த இதையே நமக்கு ஆப்போசிட்டா மாத்திடுவா. அவ்ளோ ஒரு ஜாலியான, ஃபன் ஃபில்டான பெர்சன். அவ மாரி ஒரு ஒய்ஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு பெர்சனுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா, நம்ம தொட முடியாத உயரத்த கூட தொட்டலாம். ஏன்னா, நெறைய டைம் வந்து நான் வந்து கீர்த்திய பார்த்துருக்கேன். நெறைய விஷயங்கள்ல அவ வந்து என்னுடைய அந்த மைண்ட் செட்ட அந்த அந்த ஒப்பீனியனையே மாத்திடுவா. நான் ஒரு சீரியஸா இருக்கேன் அப்படிங்கிற மாரி விஷயத்தையே ஈஸியா மாத்தக்கூடிய பெர்சன் தான் கீர்த்தி சுரேஷ். அப்படிங்கிற விஷயத்த சமந்தா வந்து நெறைய விஷயத்த கீர்த்தி சுரேஷ் பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷும், நான் உங்கள பார்த்து ரொம்பவும் வியக்கிறேன் சாம். ஏன்னா, உங்களோட அந்த நெறைய விஷயங்கள் நீங்க நெறைய பவுண்டரீஸ பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு லைஃப்ல இருக்கீங்கல்ல, அத பார்த்து நான் ரொம்பவும் ஆச்சரியப்படுறேன். நான் உங்கள 200% ஃபாலோ பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் உங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட நெனைக்கிறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வுமன் வந்து இத்தன பேரியர்ஸ தாண்டி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில உங்கள பார்த்தா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி தங்கள பத்தி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு.